நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு தேர்தலில் வெல்வது நோக்கமில்லை எனவும் மக்கள் மனதை வெல்வதுதான் நோக்கம் என பேசியுள்ளார். பேசுகிறோமோ இல்லையோ, ஆனால் மக்கள் மன்றத்தில் இந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து பேசுவதுதான் தேர்தலில் வெல்வதல்ல எங்கள் கனவு, மக்களின் இதயத்தை வெல்வதும் மனதை வெல்வதும் சிந்தனையை வெல்வதுதான் எங்களுடைய கனவு. இறங்கி கொண்டிருக்கிறோம், முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் சீமானை பார்த்து பயப்படுகிறார்கள் இல்லையோ, காரியம்மாளை பார்த்து எல்லாரும் பயப்படுகிறார்கள். காரியம்மாளா வந்து அவ்வளவு பேரன்பு கொண்டு நாங்கள் என் தங்கையை நேசிக்கிறோம். இந்த உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் குடிமக்கள் என்னிடத்தில் பேசும்போது தங்கச்சி காரியமா நல்லா இருக்காங்களா என்றுதான் கேட்பார். நான் என்னதானே நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கிறீங்க என்றுதான் நான் சொல்லுவேன். அது அந்த அளவிற்கு நாங்க உள்ளன்போடு உறவை நெருக்கமாக இருக்கிற அண்ணன் தங்கைகள். நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறவங்க. நாங்கள் ஒருதாய் பிள்ளைகள், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே ரத்தம், தமிழ் தாயின் பிள்ளைகள். நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூக விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவன் என்னுடைய தலைவன் மேதகிரி பிரபாகரன் அவர்கள். அவர் காட்டிய வழியில் அவர் விட்டு சென்ற பணியை, அவருடைய ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்க வேண்டும் என்கிற பேராவலில் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் களத்திலே பாயும். என் தோளுக்கு துணையாக, என் படைக்கு வலிமைமிக்க தளபதியாக என்னுடைய தங்கை என்னோடு இணைந்து நீங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என் அன்பும் நன்றியும். இன்றைக்கு பெரும் கடமையும் உங்கள் பிள்ளைகள் எங்கள் தோல்வியின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு உயர்ந்த லட்சிய நோக்கம் இருக்கிறது. ஆனால் அதை அடைவதற்கு எங்களுக்கு பொருளாதார வலிமையோ ஊடக வலிமையோ இல்லை, உழைப்பை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே என்னுடைய தங்கை காரியம்மாள் அவர்கள் இந்த அண்ணனுக்கு துணையாக ஒரு அருமை தளபதியாக இந்த களத்திலே அயராக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தம்பிதங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு தங்கை. தேர்தலில் நாம் பெற்றிருக்கிற இந்த உயரத்திற்கு உழைத்த என் உடன் பிறந்தார்கள், என் தம்பிதங்கைகள், எங்களை நான் நேசித்து வாக்கு செலுத்தி என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னுடைய பெற்றோர்கள், பேரன்புமிக்க என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.